விஐபி வேட்பாளர்களுக்கு ரூபாய் 200 கோடி பிடிபட்ட ஹவாலா ஏஜெண்ட் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்பது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். வெளிநாடுகளில் உள்ள வைர வியாபாரிகளிடம் தங்கக் கட்டிகளை கொடுத்து அவற்றுக்கு பதிலாக 200 கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை தமிழக விஐபி வேட்பாளர்களுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்ட தகவல் அம்பலமாகியிருக்கிறது. சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த வினோத்குமார் ஜோசப், இவர் ஹவாலா பணப்பரிமாற்ற சர்வதேச கும்பலின் முக்கிய புள்ளி. ஈசிஆர் வினோத் என அழைக்கப்படும் இவர் வெளிநாடுகளில் உள்ள தொழில் அதிபர்களிடம் தங்கம் மற்றும் வைர நகைகளை ஒப்படைத்து ஹவாலா பணம் புரட்டும் முக்கிய புள்ளிகளாக செயல்பட்டு வருகிறார். சில தினங்களுக்கு முன் ஜோசப் சுற்றுலா விசாவில் சென்னையில் இருந்து மலேசியா வழியாக துபாய் செல்ல முயன்றார். சந்தேகமடைந்த மலேசிய குடியுரிமை அதிகாரிகள் இவரை பிடித்து விசாரித்தனர். அதில் இவர் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து ஏப்ரல் 7 ஜோசப்பை மலேசிய குடியுரிமை அதிகாரிகள் நாடு கடத்தி சென்னைக்கு திருப்பி அனுப்பினர். மேலும் இவர் குறித்து மத்திய உளவுத்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் காத்திருந்த வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஜோசப்பை பிடித்தனர். அவருடைய மொபைல் ஃபோன், லேப்டாப் மற்றும் ஐபேட் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தனர். அப்போது மலேசியாவில் உள்ள சுரேஷ், துபாயில் உள்ள செல்வம் ஆகியோரிடம் அடிக்கடி பேசியுள்ள தகவல் கிடைத்திருக்கிறது. வாட்ஸ்அப், டெலிகிராம் வாயிலாக பணப்பரிமாற்றம் தொடர்பாக வெளிநாடுகளில் இருப்போரிடம் பேசியது தெரிய வந்திருக்கிறது. ஜோசப் அளித்துள்ள வாக்குமூலம் குறித்து அதிகாரிகள் கூறியதாவது: தமிழக மாநில அரசியல் கட்சியின் ஒன்றின் விஐபி வேட்பாளர் ஒருவரின் வலதுகரமாக அப்பு என்ற விநாயகவேலன் செயல்பட்டு வருகிறார். அப்பு அந்த வேட்பாளரின் பணத்தை வெளிநாடுகளில் இருந்து பத்திரமாக தமிழகம் கொண்டு வரும் பணிகளை கவனித்து வருகிறார். அப்பு ஜோசப்பின் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறார். ஜனவரி மாதம் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். அப்போது துபாயில் உள்ள 200 கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை ஹவாலா மூலம் தமிழகம் எடுத்து வர வேண்டும் என்று பேசிக்கொண்டனர். இதற்கு மலேசியாவில் உள்ள புரோக்கர் சுரேஷ் மிகவும் கெட்டிக்காரராக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை தொடர்பு கொண்டு ஜோசப் பேசியிருக்கிறார். சுரேஷ் தன் நெட்வொர்க்கில் இருக்கும் துபாயைச் சேர்ந்த தங்க வியாபாரியான செல்வத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். துபாயில் உள்ள செல்வத்திடம் பணத்தை கொடுத்தால் அவர் அங்கு அதற்கு நிகரான தங்கக் கட்டிகளை கொடுத்து விடுவார். அந்த தங்கக் கட்டிகளை குறிப்பிட்ட ஒரு வைர வியாபாரிடம் கொடுத்து ஹவாலா வாயிலாக பணம் மாற்றிக்கொள்ளலாம் என சுரேஷ் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அதையடுத்து முதலில் மலேசியா சென்று சுரேஷை சந்திக்க திட்டம் வகுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே ஜோசப் மலேசியா சென்றிருக்கிறார். பின் துபாய்க்கு சென்று செல்வத்தை சந்திப்பதோடு அவரிடமிருந்த ரூபாய் 200 கோடி ரூபாய்க்கான தங்க கட்டிகளை வாங்கி அங்குள்ள வைர வியாபாரிகளிடம் மோனிகா வரலாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது ஜோசப்பினுடைய திட்டம். மோனிகா வரலாவிடம் தங்க கட்டிகளை ஒப்படைத்து விட்டால் சென்னையில் இருக்கும் அவரது தொழில் பார்ட்னர் வாயிலாக அப்பு என்ற விநாயக வேலனுக்கு ரூபாய் 200 கோடி ரூபாய் ஹவாலா பணம் கைமாற்றிவிடக்கூடும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் தான் மலேசிய குடியுரிமை அதிகாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். ஜோசப்பின் தமிழகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். இதையடுத்தே வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஜோசப்பை சிக்கியிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அந்த விஐபி வேட்பாளர்களின் தேர்தல் செலவுக்காகத்தான் வெளிநாட்டில் இருந்து ஹவாலா வாயிலாக பணம் கொண்டு வர திட்டமிட்ட விவரமும் வெளியாகி இருக்கிறது. மேற்கொண்டும் இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை நடக்கிறது. அடுத்தடுத்த கட்டடங்களுக்கு விசாரணைக்கு நகரும்போது தமிழகத்தில் இருக்கும் அரசியல் விஐபிகள் விசாரணை வளையத்திற்குள் வரலாம். தற்போது வருவாய் புலனாய்வுத்துறையிடம் இணைந்து வருமான வரித்துறையும் விசாரித்து வருகிறது. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான விவரங்கள் இருப்பதனால் விசாரணை அமலாக்கத்துறைக்கு மாற்றப்படும் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.